வெல்கம் பேக் டு மிஷன் பார்க்க போகிறோம். சுபம் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சமந்தா ப்ரொடியூஸ் பண்ணி வர ஒரு படம். ஸோ இதுக்கான இன்டர்வியூஸ்லாம் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ பாப்பா ட்ரெய்லர் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டீம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சமந்தா. ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தட். அவங்க அந்த அந்த நியூ டேலண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கு பயங்கரமான ஒரு அது அது அதை தனி ஒரு கட்ஸ் ஒன்று. இன்னொன்று அதை பண்ணணுன்றது நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ வாங்க இது பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. ఇంటికి వచ్చినప్పుడు కాఫీ ఎలా అడుగుతావు నీ భార్యని? శివల్లి నీకేం పని లేకపోతే ఒక కాఫీ ఇస్తావా? ఏం పని లేకపోతేనే, లేదంటే నేనే పెడతా. ఇప్పుడు అదే కాఫీ నేను ఎలా అడుగుతాను తెలుసా? కాఫీ ఆడైతే కనీసం మాట అని అంటాడు. మనం ఏంటో తెలుసా? సైకో నా కొడుకల్లారా, మరి ఇలా ఉన్నారంటారా మీరు? ఇది పాడు చేద్దాం. అది నాకు సిగ్గు అవుతుంది, మీరు కళ్ళు మూసుకోండి. మళ్ళీ ఇంకా మొదలెట్టు. అక్కడ చక్కగా మాట్లాడుతున్నాం కదా వాళ్ళి. నా కాదు నేను రాత్రంతా ఏంట్రా శబ్దాలు పైన? పిల్లల్ని అడిగే మాట్లాడి బుద్ధి రాకుండాను. ఒక చిత్రమైన ఆ సీరియల్ టీవీలో వస్తున్నంత సేపు నా పిల్లం చాలా తేడాగా ప్రవర్తించిందిరా. నేను చెప్పిన మాట నువ్వు పేకెత్తుకొని పైకెత్తి డైనింగ్ టేబుల్ మీద కూటేసిందిరా. నాకు భయం వేస్తుందిరా. ఒక రకంగా నిజமான కథ. ఓకే, ఊర్లో ఒక్కడైనా బయటకు చెప్పాడు అసలు? ఊరందరికి తెలిసిన సీక్రెట్ రా ఇది. మొత్తం మగవాళ్ళ పరువు అంతా డేంజర్ లో పడింది. ఆ దిక్కుమాల దరిద్ర కొట్టి సీరియల్ వల్లే. ఓకే, నా వల్ల కాదురా, ఆ ఇంట్లో అయితే నేను ఉండలేనురా. ఈ పాట అంతా మొత్తం తెల్లగా అయిపోయి మోడదాకా సైలెంట్ కూర్చొని సీరియల్ చూసేవాడు. ఇప్పుడే యాక్టర్ కొట్టేదాకా వచ్చింది. సీరియల్ రాది సీరియల్ మనకి అంతా అయిపోలా. ఓకే, ఇంట్రెస్టింగ్ కాన్సెప్ట్. ఆల్ఫా అన్నావు, పురుషుడు అన్నావు, ఇప్పుడు భయపడుతున్నావా? అల్ఫానే ఆడోళ్ళ దగ్గర, దెయ్యాల దగ్గర కాదు కదా. మాత ఇప్పుడు మా అందరికి ఏం జరగబోతుంది? ఓహో, హే క్యామియో. అంటే ఇప్పుడు ఊళ్ళో ఉన్న మగాళ్ళందరూ పోతారా? May 9th. Okay, okay, that is a very unique concept, very different concept. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திஸ் இஸ் வெரி செப்பரேட். சுபம் அதே போஸ்டர் கூட ஒழுங்காக பார்க்கல. இப்போ பார்த்தா அந்த போஸ்டரோட கான்டெக்ட் புரியுது. சாவட்டி செம்மையாக இருக்குது. ஓகே, செம்ம ரொம்ப செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், செம்ம யூனிக்காக இருக்குது. ஐ ரியலி ஹோப் இது வந்து செம்மையாக போய் ஆடியன்ஸ் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் இட்ஸ் எ வெரி யூனிக் கான்செப்டில் அந்த மாதிரி புதுசாக ஒன்று யோசிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் எல்லாருமே பார்த்தாச்சு. ஸோ அப்படின்றப்ப புதுசாக ஒன்று பண்ணணும். அதே க்ரக்ஸை எடுத்து வேறு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ஆட் பண்ணி அதை வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது செம்மையாக இருக்குது. சீரியலை வச்சு இப்படி ஒரு மேட்ரு அது அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு ஒரு பக்கம். ஏன்னா நம்ம யோசிப்போம் சீரியல் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படிலாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நிறைய பேசுனது உண்டு. ஆனால் இது ஒரு வேறு டேக். இது லிட்டரலாக சீரியல் பார்த்து பொசஸ் ஆகிற லெவலுக்கு ஒரு டேக்கு. சரி, வெயிட் படம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கான்செப்ட்டுங்க. கான்செப்ட்டுக்காகவே எனக்கு ஆக்சுவலாக செம்ம இதுவாக இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு. May 9th படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சாரிங்க, டேட்டு இதெல்லாம் ட்ராக்கு விட்டு போயிருச்சு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணுறேங்க ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. செக் பண்ண போய் பார்ப்போம் எப்படி இருக்கு படம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.